நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். புட்லூர் ராமாபுரம் அங்காள பரமேஸ்வரி ஆலயம் அருகில் கடையில் வைத்து நடத்தும் சிறு வியாபாரிகளை அகற்ற முற்படும் அறநிலைத்துறை அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சென்னை அசோக் நகர் அம்பேத்கர் திடலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை சந்திக்க மாவட்ட செயலாளர் அருண் கௌதம் தலைமையில் ராமாபுரம் வழக்கறிஞர் வடிவேல், புட்லூர் ஜெயரத்தினம், வெள்ளக்குளம் பாரதி, மேட்டுத்தெரு மதன் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள், சிறுகடை வியாபாரிகள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மைய மாவட்டம், திருவள்ளூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட புட்லூர் ஊராட்சி ராமாபுரம் கிராம பகுதி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோவிலில் நம்முடைய விடுதலை சிறுத்தை அம்பேத்கர் மகளிர் வணிக அணி அமைப்பு இருக்கின்றது. அங்கு சாலை ஓர கடைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கடைகளை அறநிலையத்துறை சார்ந்தவர்கள், கோவில் நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் அகற்ற வேண்டும் என்று நம்மை கோரிக்கை வைக்கின்றார்கள். புதிதாக வணிக வளாகம் கட்ட வேண்டும் என்று இதையெல்லாம் அகற்றிவிட்டு, அப்படியே வணிக வளாகம் கட்டுகின்ற போது ஒரு வசதிப்படுத்துவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அரசு சார்ந்தவர்களுக்கு மட்டுமே கடை கிடைக்கும். அன்றாடம் உழைக்க மக்களாக இருக்கின்றவர்கள், கடையில் சாலை ஓரம் வைத்திருப்பவர்கள் பெரிய அளவில் பணம் கொடுத்து கடை எடுத்து நடத்த முடியாத நிலையில் இருக்கின்றது. இந்த மக்களுடைய கடையை நீக்க வேண்டுமானால் மக்களுடைய கடை அப்படியே இருக்க வேண்டும். அவர்களுடைய கடைகளை நிறுத்திவிட்டார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கும். அப்படி இருக்கின்ற சூழலில் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் இன்றைக்கு வாழக்கூடிய போராடக்கூடிய நம்முடைய எழுச்சி தலைவரை சந்திப்பதற்காக இங்கு நாம் விடுதலை சிறுத்தை சார்ந்த வணிகர் மகளிரணி வருகை தந்திருக்கின்றார்கள். நம்முடைய அம்பேத்கர் திடலின் தலைவரை சந்திப்பதற்காக தலைவரின் இன்றைக்கு மொழிப்போர் தேவைகளுடைய வீரவணக்க நாளை மூலப்பத்தரசியில் நடக்க இருக்கின்றது. அங்கு தலைவர் சென்றிருக்கிறார். தலைவர் வருவதற்கு இருந்தவரை இங்கு நம்முடைய கோயில்கள் சார்பாக இங்கு தலைவரை சந்திப்பதற்காக நம்முடைய அம்பேத்கர் திடலில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்வாகத்தான் இந்த பதிவு செய்து கொள்கின்றோம். தலைவர் இதனை கணக்கில் கொண்டு இந்த மக்களுடைய பிரச்சனைகளை, இந்த மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவார் என்ற 100% நம்பிக்கையோடு நாம் இங்கே வருகை கொண்டிருக்கின்றோம். அறநிலையத்துறை சார்ந்த நம்முடைய அமைச்சர் சாயபாபாக்களை சந்தித்து தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசுவார் என்று நாம் சொல்கின்றோம். அதன் அடிப்படையில் நம்மளுக்கு தலைவர் பேசி நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகாண்பார் என்பதை நாம் குறிப்பிட்டுள்ள நம்பிக்கையோடு தலைவர் சந்திப்பதற்காக அனைவரும் தாய்மார்களும் நம்முடைய சகோதரிகள் வருகை கொண்டிருக்கின்றார்கள் என்று இதன் வாயிலாக பதிவு செய்து கொள்கிறோம். இது போன்ற செய்திகளை காண எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.